எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ். இன்னைக்கு எங்கள் அக்கா வந்து ஹாலிடேக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் எங்கள் அக்கா பையனையும் கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருந்தோம். கலைஞர் சென்டினரி பார்க். ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வெளியேருந்து வந்தீங்கன்னா அதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும். அது வழியாக அந்த பாத்வே வழியாக நீங்கள் வரலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைன் ரைடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் குடில், அதாவது ஆர்கிடேரியம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ஸ்க்காக ஒரு இண்டோர் இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அதுவுமா மிஸ்ட் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ செடிங்க நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? உள்ளே வந்து புகை மூட்டமாக இல்லை, இது எல்லாமே வந்து மிஸ்ட் மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தெரியுதா? அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லேருந்து தான் தண்ணி வருது. ஸோ உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க செடிங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக. அண்ட் மோர் ஓவர் இங்கே எல்லாமே வந்து ரைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சார்ஜஸ் தான் தனித்தனியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 100 ருபீஸ் அண்ட் கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏசி இருக்குது. ஸோ இங்கேயுமே அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்த மாதிரி தான். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் வந்து அந்த இடம் தான் ஆர்கிடேரியம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டோர் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரியே தான் செடி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்லி ஏசி இருக்குது. ஸோ வெயில் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஏசிக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஒரு கலைஞர் பார்க்கோட மெயின் அட்ராக்ஷன் பறவைகள் கூடாரம், ஏவியரி. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குமே தனியாக தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்குமே இங்கே வந்து கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தனித்தனியாக பே பண்ணிக்க வேண்டியதான். இல்லை நீங்கள் உள்ளே வரும்போதே மொத்தமாக எல்லாத்துக்கும் பே பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த பேர்ட் பார்க் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் அந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே அடல்ட்டுக்கு வந்து 150யும் கிட்ஸுக்கு வந்து 75 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வெக்கேஷனுக்கு வந்து நானும் என்னோடய மிஸ்ஸஸும் வந்து ஏற்காடு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. அதுக்கு ஓவரால் என்ட்ரி டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 750 சம்திங் தான். 750லேயே என்னென்ன இன்க்ளூடடாக இருந்துச்சுன்னா இந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, பேர்ட்ஸ் பார்க்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3D மூவி தேட்டரு, அதுக்கப்புறம் ஜிப்லைனு, கேம்ஸு, சைக்கிளிங், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து 750க்கு இன்க்ளூடடாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது பேர்ட் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 150யும் கிட்ஸுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 75யும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கிளாஸ் பார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அடல்ட்டுக்கு வந்து 100 ருபீஸும் கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஓவராலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்துட்டு ஆசையாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜஸ்ன்னும் போது அந்த சார்ஜஸ் கம்ப்ளீட்லி எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னாலும் தனித்தனியாக நம்ம சார்ஜ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு பர்சனுக்கு எப்படியும் ஒரு 1800லேருந்து 2000 வர மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக ஆக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயும் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்குக்கு என்ட்ரிக்கு தனியாக, அந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தனியாக சரியான வேடிக்கையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக ஆக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்துனோ அதே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறதுலே உருப்படியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் ஒரு ப்ராப்பரான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். இங்கே தான் எந்த சார்ஜஸுமே இல்லை. பார்க் மாதிரி உங்களுக்கு சீசாலேருந்து சர்க்கஸ்லேருந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும். இங்கே தான் இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் இருக்குது. மற்ற ஸ்பாட்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கூட்டம் அந்தளவுக்கு இருந்திருக்காது. மொத்த கூட்டமும் பசங்களை கூட்டிகிட்டு இந்த இடத்துல தான் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா அங்கே ஒரு கெஃபெட்டேரியா இருக்கும். கெஃபெட்டேரியாவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராம்போலின் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹார்ஸ் ரைடு ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் ரைடு இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயுமே லன்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 o'clock. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் வெயில் மண்டே பொழக்குது, சரியான வெயிலாக இருக்குது. என்ன தான் மரம் எல்லாமே கவர்டாக இருந்தாலுமே கொஞ்சம் இடத்துலையும் கூட வெயில் செம்ம ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு அந்த ஜிப்லைனுக்கு வந்து சொல்லியிருந்த மாதிரி 250 per person சார்ஜ் பண்ணுறாங்க. அது வேணாலும் ஓகே தான். ஆனால் மற்ற இடத்துலலாம் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஏன்னா கிட்ஸை வந்து ஒரு டைம் பாஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கேயே எல்லாமே சார்ஜஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குதுன்றது எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அது கொஞ்சம் பெட்டர் ஆக்குனாங்கன்னா, சார்ஜஸ் எல்லோரும் வேஸ்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும்.